விஜய் அங்கே ஒன்றும் கிடையாது, புசியானது தான். விஜய்ங்கிற பிம்பத்தால் அங்கே கூட்டம் வருது. ஆனால் கட்டமைக்கிறது, தீர்மானிக்கிறது, மாவட்ட செயலாளர் போடுறது முதற்கொண்டு எல்லாமே அவர் தான். விஜய்க்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறது தான் ஓப்பனாக சொல்லிட்டாரு. தனக்கு பணம் கொடுத்து நியமித்த எஜமானனுக்கு ஒன்றும் தெரியல. யாரோ ஒரு குட்டியால் உட்காந்துக்கிட்டு எஜமானுடைய பரம்பு உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் இங்கே ஆட்சி செய்யுது. அவர் தொடர்ச்சியாக டாமினேட் பண்ணுறாரு. விஜய்க்கு ஈக்குவலாக அவர் படத்தை போட்டுக்கிறாரு. அவர் யாருன்னே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதே புசியானந்து. அவரை இது பண்ணீங்கன்னா நாங்கள் எப்படி இது பண்ணுறது? நான் உருவாக்குற பிம்ப உருவாக்கம் அன்புமணியை உருவாக்குறதா இருக்கட்டும், நான் அதை பிளான் பண்ணி பண்ணுறேன். இவர் ஃபோட்டோவை போட்டுக்கிறாருங்கிறார். ஏதோ புசியானந்துக்கும் இவருக்கும் ஏதோ பிரச்சனையாக இருக்குது. அது ஒன்று. அப்புறம் இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் கீழும் கட்சியில் உள்ளவங்களுக்கும் எப்போ ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி வரும். அது விஜய் மாதிரி கட்சியில் பாருங்க, அவங்க முழுக்க முழுக்க தேர்தல் வியூகத்தை மட்டுமே நம்பியிருக்க கட்சி. தொண்டர்கள் பலமோ, கட்சி கட்டமைப்போ, வட தமிழகம், தென் தமிழகம், நடுநாடுன்னு இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு அவங்களுக்கு ஒரு அனுபவம் இல்லாது. அதனால இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இந்த மாதிரி கட்சியை முழுசா கையில் எடுத்துக்குவாங்க. அப்படி கையில் எடுக்கும் போது புசியானது மட்டும் அவருக்கு தடையா இருந்திருக்கிறார்.